ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல பிள்ளைகளே, நாளை நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தூங்கு. ஏனென்றால் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தூங்கி பல நாட்களாகின்றது. கவலைப்படாதே. நீ தூங்குவதற்கு முன் ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ என்று ஒரு 6 முறை சொல்லிவிட்டு பதிவிட்டு சொல், தூங்கு. பிறகு நான் சொல்வதை கவனமாகவும் கேள். உனக்கான பதிவுதான் என் செல்லமே. நாளை உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நாள்தான். இந்த முருகப்பெருமான் உனக்கு எது தேவை, எது நல்லது, எதை கொடுக்க வேண்டும், எதை உனக்கு கொடுக்கக்கூடாது ஆகிய அனைத்தையும் நான் அறிவேன் அல்லவா? இதோ உன்னுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சொல்லும் என்னால் கவனிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. என்னிடம் சரணாகதி அடைந்த உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையதுதான். தைரியமாக இரு. வேறு எதையும் நினைக்காமல் பக்தியுடன் என்னை யார் வழிபடுகிறார்களோ அவர்களை முழுமையாக காக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் சொல்வது என்னவென்றால், யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் அவர்களுடைய கர்மவினையை அடைந்தே தீர்வர். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும். இப்போது நீ அமைதியாக இருக்க கற்றுக்கொள். பருவம் தவறிய மழையும் நிதானம் தவறிய மனிதனும் பயனற்று போவது உறுதி. மற்றவர்களது குறைகளை பேசவோ கேட்கவோ செய்யாதே. மற்றவர்களது குறைகள் பேசப்படுமாயின் அந்த இடத்தை விட்டு நீ அகன்றுவிடு. இதை நீ எப்போது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது மனதை பாதித்து உன்னை கீழ்நிலைக்கு தள்ளிவிடும். பக்திக்கு அது ஊறு விளைவிக்கும். மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை இங்கு யாரும் வாழவில்லை. இருக்கும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றியே வாழ்கிறார்கள். உனது வெற்றி தோல்வியை முடிவு செய்வது குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ அல்ல, உனது விடாமுயற்சியும் பயிற்சியும் தான். பொறுமையாக மட்டும் இரு. அதற்கு பரிசாக நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்பாலிப்பேன். இதோ உன் மனதுக்கு நிம்மதியே தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்வில் நாளை நடக்கப் போகிறது. விரைவிலேயே உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய். உன் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். பிறகு என்னுடைய ஆசிகளுடன் நல்லதுதான் நடக்கும். இல்லத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கும் என் செல்லமே. நீ எதையெல்லாம் தேடிக்கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் உன்னிடத்தில் கிடைக்கும்படி நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் அருள்பாலிப்பேன். கவலைப்படாமல் நீ எதை தேடிக்கொண்டிருந்தாயோ அதை நோக்கி பயணித்து கொண்டே இரு. விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை நிம்மதி அடையச் செய்வேன். உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகட்டும். நாளை உனக்கான புதிய மாறுதல்கள் உன் வாழ்க்கையில் நிகழத் தொடங்கும். அதற்காக உன்னை தயார்படுத்திக்கொள். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு பூவியிடம் சொல்லி இந்த முருகப்பெருமானின் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. நான் அதை ஏற்றுக்கொண்டு என் செல்ல பிள்ளையாகிய உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். இதற்கு மேல் என் பிரச்சனைகளை தாங்குவதற்கு உடலிலும் மனதிலும் சக்தி இல்லை. முருகா, தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு என்ன கேட்காமலாக இருக்கிறது? நிச்சயமாக உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பேன். அதற்கு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என் செல்லமே. நான் உன் வீட்டிற்குள்ளேயே தானே இருக்கிறேன்.
நான் உன்னை தேடி உன்னை காண உன் இல்லம்தானே வந்து கொண்டிருக்கிறேன். வீட்டில் இருந்தபடியே என்னை வணங்கிக்கொள். நான் உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் நீயே ஏன் ஆலயம் தேடி ஓடி வருகிறாய்? வெளியே எங்கும் செல்ல வேண்டாம். மக்களுக்கு சேவை செய்பவரை நான் என்றும் காப்பேன். கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு. உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான். அதற்காக அந்த கோபத்தை நீ மற்றவர்களிடம் காண்பிப்பது மகா தவறு. நிச்சயம் நீ அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப்போகிறாய். அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு. நான் ஆசீர்வதித்தது நிச்சயமாக கிடைக்கும். அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி நான் செய்ய வைப்பேன். நானே உனக்கு துணை நின்று எப்போதும் காப்பேன். என் அடியவர்களின் ஆசையை நான் முழுமையாக அறிவேன். அவைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். தாமதமாகலாம், ஆனால் தப்பாது. எனவே விரும்பியதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நாளை உனக்கான நல்லதொரு தகவல்கள் உன்னை உன் செவியில் வந்து சேர்ப்பேன். ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை நிம்மதியாக தூங்கி பல நாட்களாகிறது. தூக்கமே வரவில்லையே சாய முருகா என்று என்னிடத்தில் நீ கேட்கும் பட்சத்தில் அதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். இன்று இரவு நீ தூங்குவதற்கு முன் ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம் என்று உனக்கு தூக்கம் வரும் வரை இதை சொல்லிக்கொண்டே இரு. நிச்சயமாக நீ 63 தடவை சொல்வதற்குள் உன் கண் இமைகள் தானாக மூடும். நீ தூங்கிய பின் உன் கனவில் இந்த முருகப்பெருமான் உனக்கு வந்து ஆசீர்வதிப்பேன். நாளை காலை எழுந்தவுடன் உன் இல்லத்தில் ஒரு விளக்கேற்று என் செல்லமே. நாளை காலை எழுந்தவுடன் உன் இல்லத்தில் ஒரு விளக்கேற்று. அந்த விளக்கு வெளிச்சத்தில் பிரகாசமாய் உன் இல்லம் பூராமல் இந்த முருகப்பெருமானின் அருள் நிச்சயமாக இருக்கும். நீ எங்கு நோக்கினும் என்னை பார்க்கலாம். கண்ணை மூடி நிம்மதியாக தூங்கு. முருகா சரணம், ஓ முருகா சரணம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாயா? சொல்ல ஆரம்பித்து விட்டாயா? சொல் என் செல்லமே, சொல்லிக்கொண்டே இரு. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். இதோ நீ கண் அயர்ந்து தூங்குவதற்கு ஆயத்தமாகிவிட்டாய். நிச்சயமாக என் செல்லப்பிள்ளை நல்லதொரு தூக்கத்திற்கு சென்று நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடிந்து நீ எல்லாம் கிடைக்க இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலிக்கின்றேன். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.